ஹலோ guys, welcome back to my channel Panjami's Classroom. இந்த வீடியோல நம்ம NCERT லைன் பை லைன் சீரீஸ் கிளாஸ் 12 நீட் பயாலஜில நம்ம கேமட்டோஜெனிசிஸ் பத்தி நம்ம பார்க்க போறோம். ஸோ இந்த வீடியோல ஸ்பெர்மட்டோஜெனிசிஸ் ப்ராசஸ்ல என்ன நடக்கும் அப்படின்றத இந்த வீடியோல நம்ம பார்ப்போம். ஸோ இதற்கு அப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஸ்பெர்மோட ஸ்ட்ரக்சர் அண்ட் ஊஜெனிசிஸ் அதை பத்தில நம்ம வரக்கூடிய வீடியோஸ்ல டீட்டெயிலாக நம்ம பார்க்கலாம். ஸோ கேமட்டோஜெனிசிஸ் அப்படின்றது என்னன்னா, கேமெட்ஸ் வந்து உருவாகிற ப்ராசஸ தான் கேமட்டோஜெனிசிஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இந்த கேமட்டோஜெனிசிஸ் அப்படின்றது மேல்ஸ்க்கு வந்து டெஸ்டிஸ்னு ஒரு செக்ஸ் ஆர்கன் இருக்கும். ஃபீமேலுக்கு ஓவரி அப்படின்றது இருக்கு. ஸோ இந்த டெஸ்டிஸும் ஓவரியில இருந்தும் நமக்கு கேமெட்ஸ் வந்து ஃபார்ம் ஆகும். ஓகே. டெஸ்டிஸ்ல இருந்து ஸ்பெர்ம் அப்படின்ற கேமெட்ஸும் ஓவரீஸ்ல இருந்து ஓவம் அப்படின்ற கேமெட்ஸ் வந்து ப்ரொடியூஸ் ஆகும். இந்த ப்ரொடியூஸ் ஆகிற ப்ராசஸ கேமட்டோஜெனிசிஸ் அப்படின்னு சொல்லுவோம். இப்ப நம்ம ஸ்பெர்மோஜெனிசிஸ் தான் பார்க்க போறோம். மேல்ஸ்ல டெஸ்டிஸ்ல இருந்து தான் ஸ்பெர்ம்ஸ் ப்ரொடியூஸ் ஆகுது அப்படின்றது நம்ம பார்த்துட்டோம். அதுல இம்மெச்சூர் மேல் ஜெர்ம் செல்ஸ் இருக்கு. அது சயின்டிஃபிக்கா என்னன்னு சொல்லுவோம்னா ஸ்பெர்மட்டோகோனியான்னு சொல்லுவோம். இந்த ஸ்பெர்மட்டோகோனியா தான் ஸ்பெர்மட்டோஜெனிசிஸ் ப்ராசஸ் மூலமா ஸ்பெர்ம் வந்து ப்ரொடியூஸ் ஆகுது. இது எப்ப இந்த ப்ராசஸ் எல்லாம் பிகின் ஆகும் அப்படின்னா பியூபர்ட்டி ஏஜ் ஒரு 12, 13 அந்த ஏஜ்ல இருந்து இந்த ப்ராசஸ் வந்து ஸ்டார்ட் ஆகும். ஓகே. இந்த ஸ்பெர்மட்டோஜெனிசிஸ்ல ஸ்பெர்மட்டோகோனியா, பிரைமரி ஸ்பெர்மட்டோசைட், செகண்டரி ஸ்பெர்மட்டோசைட், அப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பெர்மாட்டட்ஸ் இதெல்லாம் பார்ப்போம். ஃபர்ஸ்ட் வந்து ஸ்பெர்மட்டோகோனியா, அதாவது இம்மெச்சூர் மேல் ஜெர்ம் செல்ஸ். இது வந்து பார்த்தீங்கன்னா செமினிஃபெரஸ் டிபியூல்ஸ்ல தான் இருக்கும். செமினிஃபெரஸ் டிபியூல்ஸ்னா என்னன்னு உங்களுக்கு தெரியல அப்படின்னா மேல் ரீப்ரொடக்டிவ் சிஸ்டம் பார்ட் 1 வீடியோல நான் சொல்லியிருப்பேன். அந்த வீடியோ உங்களுக்கு வேணும்னா இந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷன்ல இந்த NCERT லைன் பை லைன் சீரீஸ் கிளாஸ் 12 நீட் பயாலஜியோட பிளேலிஸ்ட் லிங்க் இருக்கு. அதுல நீங்க செக் பண்ணி பார்த்துக்கலாம். ஸோ ஒன்ஸ் அந்த டாபிக்ஸ் எல்லாம் கவர் பண்ணதுக்கு அப்புறமா கேமட்டோஜெனிசிஸ் ப்ராசஸ் பாருங்க. அப்பதான் உங்களுக்கு ஈஸியா வந்து புரியும். ஸோ இந்த செமினிஃபெரஸ் டிபியூல்ல தான் இந்த ஸ்பெர்மட்டோகோனியா எல்லாமே இருக்கு. இந்த ஸ்பெர்மட்டோகோனியா வந்து மைட்டாட்டிக் டிவிஷன் வந்து பண்ணும். செல் டிவிஷன்ல 2 டைப் இருக்கு. ஒன்னு மைட்டாட்டிக் செல் டிவிஷன், மியாட்டிக் செல் டிவிஷன். அதுல ஹாப்ளாய்ட், டிப்ளாய்ட் இந்த மாதிரி நிறைய கான்செப்ட் வந்து இருக்கு. மோஸ்டா வந்து நீங்க 11த்லயே நீங்க படிச்சிருப்பீங்க. ஆனாலும் எனக்கு மைட்டாட்டிக், மியாட்டிக்னா என்ன எனக்கு தெரியல. நீங்க அத பத்தி வீடியோ உங்களுக்கு வேணும் அப்படின்னா மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல போஸ்ட் பண்ணுங்க. நான் அத பத்தி செப்பரேட்டா நான் ஒரு வீடியோவா ரெடி பண்ணி உங்களுக்கு அப்லோட் பண்றேன். ஸோ உங்களுக்கு தேவைப்படுது அப்படின்னா நீங்க கமெண்ட் செக்ஷன்ல தாராளமா நீங்க சொல்லலாம். ஸோ மைட்டாட்டிக் செல் டிவிஷன் மூலமா என்ன ஆகும் அப்படின்னா செமினிஃபெரஸ் டிபியூல்ஸ்ல இருக்கிற ஸ்பெர்மட்டோகோனியோட கவுண்ட் வந்து இன்க்ரீஸ் ஆகும். ஸோ அப்படி இன்க்ரீஸ் ஆகணுன்றதுக்காக தான் இந்த மைட்டாட்டிக் டிவிஷன் வந்து நடக்குது. ஒவ்வொரு ஸ்பெர்மட்டோகோனியாவுமே டிப்ளாய்ட் கண்டிஷன், அதாவது 2n கண்டிஷன். இந்த ஒவ்வொரு ஸ்பெர்மட்டோகோனியால எவ்வளோ குரோமோசோம்ஸ் இருக்கும்னா 46 குரோமோசோம்ஸ். ஓகே. இதுல சில ஸ்பெர்மட்டோகோனியாவை நம்ம பிரைமரி ஸ்பெர்மட்டோசைட்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். அந்த பிரைமரி ஸ்பெர்மட்டோசைட் மியாட்டிக் டிவிஷனா பண்ணும். மியாட்டிக் டிவிஷன்ல ஃபர்ஸ்ட் மியாட்டிக் டிவிஷன் மூலமா நமக்கு 2 ஈக்குவல் ஹாப்ளாய்ட் செல்ஸ் வந்து ஃபார்ம் ஆகும். ஹாப்ளாய்ட் அப்படின்றது வேற ஒண்ணும் இல்ல, என் கண்டிஷன். இப்ப டிப்ளாய்ட்ல 46 குரோமோசோம்ஸ் இருக்கு அப்படின்னா ஹாப்ளாய்ட்ல 46ல பாதி 23 குரோமோசோம்ஸ் தான் இருக்கும். அந்த 23 குரோமோசோம்ஸ் கொண்ட ஹாப்ளாய்ட் செல் தான் செகண்டரி ஸ்பெர்மட்டோசைட்ஸ். ஓகே. ஸோ இதுல வந்து நீங்க பார்த்தாலே தெரியும். இதான் ஸ்பெர்மட்டோகோனியா. இந்த ஸ்பெர்மட்டோகோனியா வந்து மியாட்டிக் டிவிஷன் மூலமா பிரைமரி ஸ்பெர்மட்டோசைட்ஸ் வந்து ஃபார்ம் ஆகுது. இந்த பிரைமரி ஸ்பெர்மட்டோசைட் ஸ்பெர்மட்டோகோனியா வந்து மைட்டாட்டிக் டிவிஷன் மூலமா பிரைமரி ஸ்பெர்மட்டோசைட் ஃபார்ம் ஆகும். பிரைமரி ஸ்பெர்மட்டோசைட் மியாட்டிக் டிவிஷன் மூலமா செகண்டரி ஸ்பெர்மட்டோசைட் ஃபார்ம் ஆகும். இது வந்து பாத்தீங்கன்னா 2n கண்டிஷன். இது வந்து பாத்தீங்கன்னா n கண்டிஷன். ஸோ இதுல 46 குரோமோசோம்ஸ் இருக்கும். செகண்டரியில 23 குரோமோசோம்ஸ் வந்து இருக்கும். இதுல இருந்து பாத்தீங்கன்னா 2வது மெயாட்டிக் டிவிஷன் பண்ணும் செகண்டரி ஸ்பெர்மட்டோசைட். அப்படி நமக்கு
4 ஈக்குவல் ஹாப்ளாய்ட் ஸ்பெர்மடிட்ஸ் வந்து ஃபார்ம் ஆகுது. ஜென்ரலா ஸ்பெர்மடிட்ஸோட கவுண்ட்டும் வந்து பார்த்தீங்கன்னா, ஹாப்ளாய்ட் அப்படின்றது சொல்றதுனால, இதுலயும் வந்து 23 குரோமோசோம்ஸ் தான் இருக்கும். ஏன்னா, ஹாப்ளாய்ட் அப்படின்ற கண்டிஷனால. இதுல வந்து சொல்லியிருப்பாங்க, வாட் வுட் பி த நம்பர் ஆஃப் குரோமோசோம் இன் த ஸ்பெர்மடிட் வந்து 23 குரோமோசோம்ஸ் தான் இதோட நம்பர். ஸோ இந்த ஸ்பெர்மடிட்ஸ் தான் ஸ்பெர்ம்ஸா வந்து ஃபார்ம் ஆகுது. அத நம்ம ஸ்பெர்மட்டோசோவா அப்படின்னு சொல்லுவோம். இதான் ஸ்பெர்மடிட். இந்த ஸ்பெர்மடிட் வந்து ஸ்பெர்மட்டோசோவாவா மாறுது. அந்த ப்ராசஸ தான் ஸ்பெர்மியோஜெனிசிஸ்ன்னு சொல்றோம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, என்ன ஆகுதுன்னா, ஸ்பெர்மட்டோகோனியா மைட்டோட்டிக் டிவிஷன் மூலமா பிரைமரி ஸ்பெர்மட்டோசைட் ஃபார்ம் ஆகுது. பிரைமரி ஸ்பெர்மட்டோசைட்ல சில எல்லாமே என்ன ஆகுதுன்னா, மியோட்டிக் டிவிஷன் மூலமா செகண்டரி ஸ்பெர்மட்டோசைட் ஃபார்ம் ஆகும். இதான் ஃபர்ஸ்ட் மியோட்டிக் டிவிஷன். 2வது மியோட்டிக் டிவிஷன் செகண்டரி ஸ்பெர்மட்டோசைட்ல நடக்கும்போது ஸ்பெர்மாட்டிட் ஃபார்ம் ஆகும். இந்த 2மே வந்து பார்த்தீங்கன்னா ஹாப்ளாய்ட் கண்டிஷன். இது வந்து டிப்ளாய்ட் கண்டிஷன். இதுல 46 குரோமோசோம்ஸ் இருக்கும். இது 2த்துலயுமே பார்த்தீங்கன்னா 23 குரோமோசோம் இருக்கும். இந்த ஸ்பெர்மடிட் தான் ஸ்பெர்மட்டோசோவாவா மாறுது. இந்த மொத்த ப்ராசஸையும் ஸ்பெர்மியோஜெனிசிஸ் அப்படின்னு சொல்றோம். ஓகே. ஸ்பெர்மியோஜெனிசிஸ் ஆனதுக்கு அப்புறமா ஸ்பெர்மோட ஹெட்ஸ்ல வந்து சர்டாலி செல்ஸ் வந்து இருக்கும். அண்ட் அது என்ன பண்ணும்னா, செமினிஃபெரஸ் டியூபியூல்ஸ்ல இருந்து அது ஃபைனலா ரிலீஸ் ஆகும். அந்த சர்டாலி செல்ஸ் எல்லாமே. அதன் ப்ராசஸ ஸ்பெர்மியேஷன் அப்படின்னு சொல்லுவோம். ஓகே. ஸோ ஸ்பெர்மட்டோஜெனிசிஸ் அப்படின்னா என்னன்றது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். இந்த சர்டாலி செல்ஸ் அப்படின்றது என்னன்னா, இந்த ஸ்பெர்மியோஜெனிசிஸ் ப்ராசஸ் நடந்ததுக்கு அப்புறமா, ஸ்பெர்மோட ஹெட்ல இருந்து வந்து சில செல்ஸ் வந்து ரிலீஸ் ஆகும். அத வந்து நம்ம சர்டாலி செல்ஸ்ன்னு சொல்லுவோம். அந்த ப்ராசஸ ஸ்பெர்மியேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே. நம்ம முன்னாடியே சொன்ன மாரி, பியூபர்ட்டி ஏஜ்ல தான் இந்த ஸ்பெர்மட்டோஜெனிசிஸ் ப்ராசஸ் வந்து நடக்குது. ஸோ இது வந்து ஏன் நடக்குது அப்படின்னா, கொனாடோட்ரோபின் ரிலீசிங் ஹார்மோன் ஷார்ட்டா GnRHன்னு சொல்லுவோம். இந்த GnRH ஓட செக்ரீஷன் ஒரு அதிகமா இருக்கிறதுனால, அந்த பியூபர்ட்டி டைம்ல தான் அவரோட செக்ரீஷன் அதிகமா இருக்கும். அந்த ஒரு ரீசன்னால தான் பியூபர்ட்டி டைம்ல ஸ்பெர்மட்டோஜெனிசிஸ் ப்ராசஸ் வந்து நடக்குது. ஸோ இதுல வந்து பார்த்தீங்கன்னா, ஹைப்போதலாமிக் ஹார்மோன் அப்படிலாம் சொல்லுவாங்க. அத பத்திலாம் நம்ம டீட்டெயிலா பார்க்கலாம். இப்போதைக்கு நம்ம இந்த கொனாடோட்ரோபின் ரிலீசிங் ஹார்மோன் வந்து அதிகமா செக்ரீட் ஆகுறதுனால தான் ஸ்பெர்மட்டோஜெனிசிஸ் ப்ராசஸ் வந்து நடக்குது. ஓகே. ஸோ இந்த கொனாடோட்ரோபின் ரிலீசிங் ஹார்மோன் வந்து ஆன்டீரியர் பிட்யூட்டரி கிளாண்ட் அண்ட் நீங்க வந்து தமிழ்நாடு ஸ்டேட் போர்ட் சிலபஸ் படிச்சவங்களா இருந்தீங்கன்னா, அதுல வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு 10த் சயின்ஸ்ல ஆர் 10த் சயின்ஸ்ல வந்து பார்த்தீங்கன்னா, பிட்யூட்டரி கிளாண்ட் அப்படின்னு ஒரு டாபிக் இருக்கு. அந்த பிட்யூட்டரி கிளாண்ட்ல என்னெல்லாம் ஹார்மோன் செக்ரீஷன் ஆகுது, அதுக்கு அசோசியேட்டா இருக்கிறதுல கொனாடோட்ரோபின் ஹார்மோன்ஸ்லாம் இருக்கு. அதுல லூட்டினைசிங் ஹார்மோன், ஃபாலிக்கல் ஸ்டிமுலேட்டிங் ஹார்மோன் இது மாரி 2 டைப் ஆஃப் ஹார்மோன் செக்ரீஷன் வந்து நடக்கும். அத பத்தி இதுல சொல்லியிருக்காங்க. ஸோ அதுல வந்து பார்த்தீங்கன்னா, டெஸ்டஸ், ஈஸ்ட்ரோஜன், ப்ரொஜெஸ்ட்ரான், ஓவம் இது எல்லாமே. இப்ப லூட்டினைசிங் ஹார்மோன் என்ன ஆகும்னா, லேடிக் செல்ஸ்ல தான் இருக்கும். லேடிக் செல்ஸ்னா என்னன்னு தெரிஞ்சுக்கணும்னா, மேல் ரீப்ரொடக்டிவ் சிஸ்டம் வீடியோவ பாருங்க. இந்த லேடிக் செல்ஸ்ல தான் லூட்டினைசிங் ஹார்மோன் வந்து வொர்க் ஆகும். அது என்ன பண்ணும் அப்டின்னா, ஆண்ட்ரோஜன் அப்படின்ற இந்த ஹார்மோன உருவாக்குறதுக்கோ, அத செக்ரீட் பண்றதுக்கும் பார்க்கறது யாரு அப்டின்னா, லூட்டினைசிங் ஹார்மோன். ஆண்ட்ரோஜன் செக்ரீட் ஆகுறதுனால ஸ்பெர்மட்டோஜெனிசிஸ் ப்ராசஸ் வந்து ஸ்டார்ட் ஆகும். அதுக்கு ரெஸ்பான்சிபிளா இருக்கிறது யாரு அப்டின்னா, லூட்டினைசிங் ஹார்மோன். நெக்ஸ்ட் ஃபாலிகுலர் ஆர் ஃபாலிக்கல் ஸ்டிமுலேட்டிங் ஹார்மோன் வந்து பார்த்தீங்கன்னா, சர்டாலி செல்ஸ்ல இருக்கும். இது ரொம்ப இம்பார்ட்டன்ட்டான ஒரு MCQ. லூட்டினைசிங் ஹார்மோன் லேடிக் செல்ல இருக்கும். ஃபாலிக்கல் ஸ்டிமுலேட்டிங் ஹார்மோன் சர்டாலி செல்ஸ்ல தான் இருக்கும். ஸோ லூட்டினைசிங் ஹார்மோன் லேடிக் செல்ஸ்ல இருக்கிறதுனால, ஆண்ட்ரோஜன் ப்ரொடியூஸ் பண்றதுக்கு, செக்ரீட் பண்றதுக்கு யூஸ் ஆகும். அந்த ஆண்ட்ரோஜன் தான் ஸ்பெர்மட்டோஜெனிசிஸ் ப்ராசஸ இனிஷியேட் பண்ணும். ஸோ ஃபாலிக்கல் ஸ்டிமுலேட்டிங் ஹார்மோன் சர்டாலி செல்ஸ்ல இருக்கும். இது வந்து பார்த்தீங்கன்னா, ஸ்பெர்மியோஜெனிசிஸ் ப்ராசஸ்க்கு ஹெல்ப் ஆகுற மத்த செக்ரீஷன்ஸ் எல்லாமே பார்த்துக்கிறது ஃபாலிக்கல் ஸ்டிமுலேட்டிங் ஹார்மோன் தான்.
ஸோ இப்போதைக்கு ஸ்பெர்மியோஜெனிசிஸ்னா என்ன? அந்த ஸ்பெர்மியோஜெனிசிஸ்ல யூஸ் ஆகுற ஹார்மோன்ஸ் பத்தி பார்த்தோம். நெக்ஸ்ட் வீடியோல ஸ்பெர்மோட ஸ்ட்ரக்சர பத்தி நம்ம டீட்டெயிலா பார்க்கலாம். இந்த டாபிக்ல ஏதாவது டவுட் இருந்ததுன்னா மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல போஸ்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. அண்ட் மறக்காம பஞ்சமீஸ் கிளாஸ் ரூம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.